தனது தன்னிகரல்லா சேவைகள் மூலம் புரிகிறார் அருள். தனது சிறப்பான பணியால் மக்களிடம் இருந்து போக்குகிறார் அறியாமை எனும் இருள். கல்வி கலையில் சிறந்து உயர்ந்து தருகிறார் வேண்டியோரின் வினைகளை போக்கும் அருமருந்து. தனது தெளிவான இயல்பான பேச்சால் கொடுக்கிறார் கேட்போரின் காதுகளுக்கு நல்விருந்து. முனைவர் ஐயா திரு ச. அருள்சாமி அவர்கள் சென்னை மேலாண்மை நிறுவனத்தின் லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஷியல் ஆக்ஷன் ப்ராஜெக்டில் கர்மா யோகாவுக்கு தலைமை பொறுப்பில் உள்ளார். இவர் இந்திய அரசின் பாரத் அபியான் புரோகிராமில் நோடல் அதிகாரியாக இருக்கிறார். இவர் காமர்ஸ், சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜெர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் என்ற 3 மாஸ்டர் டிகிரிகள் பெற்றுள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்றுவித்தல் அனுபவமும் இந்தியா மற்றும் வெளிநாட்டில் கன்சல்டன்டாகவும் இருந்துள்ளார். மேலும் இந்தியா சார்பாக டென்மார்க்கில் நடந்த UN சோசியல் ஃபோரம் உட்பட பல மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். பல பேப்பர்களை சமர்ப்பித்துள்ளார். இவர் ஆசிய புலம்பெயர்ந்தோர் ஆய்வு மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பின் நிறுவன இயக்குநராக இருக்கிறார். ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு உங்கள் பலத்த கரகோஷத்தோடு அன்போடு அழைக்கிறோம். எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அன்றி வேறொன்றும் யாமறியேன் பராபரமே என்ற தாயுமானவரின் வரிகளை நினைவு கூர்ந்து, என்னை நன்றாகச் செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலரின் வரிகளை இங்கே நினைவு கூர்ந்து, இந்த இனிய மாலை பொழுதில் இங்கே அமர்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்காக துறைமுக போக்குவரத்து மேலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சு. கிருபானந்த சாமி அவர்கள் இட்ட அடித்தளம் இன்று இங்கே நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த தலைவர் க. நடராஜன் அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை புரிந்த திருமதி உமா அழகிரி அவர்கள், ஐயா திரு நீலமேகம், நூலை வெளியிட்டு அற்புதமாக உரையாற்றிய முனைவர் பிரான்சிஸ் லியோ அவர்கள், அறிமுக உரையாற்றிய ச. ஆனந்த் அவர்கள், ஐயா சந்திரசேகரன் காளிதாஸ் அவர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கங்கள். எங்களது ஆசிய புலம்பெயர்ந்தோர் ஆய்வு மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பின் உருவாக்கம் எனது நண்பர் ஜெனீவாவில் வசிக்கும் அருந்தவராஜா என்ற புலம்பெயர்ந்த தமிழர்தான் இதற்கான காரணம். நான் அவருடன் சேர்ந்து புலம்பெயர்ந்த தமிழர்களின் வழியும் வரலாறும் என்ற ஒரு நூலை வெளியிட்டோம். அதன் அடுத்த பாகமாக வருகின்ற ஜனவரி மாதம் அடுத்த பதிப்பு வெளியாக இருக்கின்றது. பல்வேறு நாடுகளுக்கு செல்லும்போது, குறிப்பாக நான் சுற்றுலாவுக்காக செல்வதில்லை, அங்கே இருக்கக்கூடிய நான் பண்பாட்டு ஆராய்ச்சியாளன். ஆனால் இப்பொழுது வேலை செய்வதோ கிரேட் லேக்ஸ் மேலாண்மை கல்லூரியில் ஒரு பேராசிரியராக மாணவர்களுக்கு கர்மயோகா என்ற ஒரு செயல் திட்டம், அதாவது அனுபவ கல்வியை பயிற்றுக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனது ஆன்மா எப்பொழுதுமே தமிழ் வளர்ச்சி, தமிழர்களின் வளர்ச்சி என்பதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கு சென்றாலும் அங்கு நான் தமிழர்களை பார்க்காமல் சந்திக்காமல் வருவதே இல்லை. அவ்வாறு சந்தித்த ஒரு குறிப்பிட்ட நபர்தான் அருந்தவராஜா. அவர் சொல்லிய விஷயம் என்னவென்றால், வருகின்ற 25 ஆண்டுகளில் இந்த சுவிஸ் நாட்டில் தமிழை பேசக்கூடிய நமது தமிழர்கள் முக்கிய பொறுப்பில் அமர்ந்து விடுவார்கள். 35% முக்கிய அரசாங்க வேலைகளிலும் தனியார் நிறுவனங்களில் உள்ள மேலாண்மை நிறுவனங்களிலும் இன்னும் சில காலங்களில் நமது தமிழர்களின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்றார். ஆனால் அவர் சொல்லிய ஒவ்வொரு தமிழ் பையனும் நன்றாக தமிழை பேசவும் எழுதவும் படிக்கவும் நாங்கள் இங்கு அக்கறை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இது ஒரு மிகுந்த ஏதிலிகளாக நாடை இழந்து போரினால் துரத்தி அடிக்கப்பட்ட இன வன்முறையின் காலமாக கொடுமையாக குடியேறிய
அத்தனை இலங்கை தமிழர்களும் இன்று ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மிகுந்த நல்ல முறையில் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் சிறப்பான ஒரு அம்சம், அவர்கள் தமிழை கைவிடவே தங்களது குழந்தைகளுக்கு எப்பாடுபட்டேனும் தமிழை அங்கே கற்றுக்கொள்ள செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் தான் நான் இந்த ஆசிய புலம்பெயர் வளர்ச்சி மற்றும் ஆய்வு நிறுவனத்தை நாங்கள் துவக்கினோம். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு சொற்பொழிவுக்காக மொரிஷியஸ் நாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கு அந்த சொற்பொழிவை ஆற்றக்கூடிய வாய்ப்பை அங்கே உள்ள மகாத்மா காந்தி கல்வி நிறுவனம் எனக்கு வழங்கியது. அப்பொழுதுதான் பேராசிரியை உமா மகேஸ்வரி என்னை அழைத்த ஷெமீன் என்ற பேராசிரியர் அவர்களை சந்தித்தேன். அங்கேயும் நான் தங்கியிருந்த காலங்களில் ஒவ்வொரு மாலை பொழுதிலும் அங்கே இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாட்டினுடைய தூதுவர்கள் மற்றும் பெரும் வணிகர்கள், இவர்களையெல்லாம் அனைவருமே தமிழர்கள் தான், இவர்களையெல்லாம் சந்திக்கும் பொழுது ஒரு விஷயம் அவர்கள் எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தினார்கள். அவர்கள் இப்பொழுது வருத்தப்படுகிறார்கள், தாங்கள் தமிழை பேச முடியவில்லையே என்று. நாம் ஒரு தமிழரை எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது என்று நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், பெண்களை வேண்டுமானால் நீங்கள் அடையாளம் கொண்டுகொள்ளலாம், அவர்கள் இன்னும் அந்த மஞ்சள் கயிறை அணிந்த தாலியை போட்டிருப்பார்கள், அவர்களை மட்டும் நீங்கள் தமிழர்கள் என்று குறிப்பாக அடையாளம் கொள்ளலாம். ஆனால் மொழி அங்கே பேச்சு வழக்கு முற்றிலுமாக அழிந்துவிட்டது. இதற்கு என்ன செய்யலாம்? வரும் தலைமுறையினருக்காவது நாம் இதை எவ்வாறு இந்த விஷயங்களை எடுத்து செல்வது, மொழியுடைய பெருமையையும் மேன்மையும் அதன் முக்கியத்துவத்தையும் எவ்வாறு நாம் அவர்களுக்கு சொல்லித்தருவது என்ற ஒரு கேள்வியுடன் தான் இந்த நிறுவனத்தை நாங்கள் துவக்கினோம். நேற்று கிறித்தவ பெண்கள் கல்லூரியில் பேராசிரியர் உமா மகேஸ்வரி ஏறத்தாழ 500லிருந்து 600 தமிழ் மாணவர்களுக்கு மொரிஷியஸில் எவ்வாறு தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை நீண்ட ஒரு விளக்க உரையுடன் உரையாற்றினார்கள். 500-600 மாணவர்களும் அந்த உரையை கேட்ட விதமும் அவர்கள் அதை உள்வாங்கிய விதமும் மிகவும் பெருமையாக இருந்தது. எனவே இங்கும் வரக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தமிழறிஞர்கள், தமிழுக்கு தொண்டு செய்வோர், இவர்களை நம் மாணவர்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த மாதிரியான நமது சென்னை துறைச்சங்கம் போன்ற துறைமுகச் சங்கம் போன்ற தமிழ் அமைப்புகளுக்கும் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களின் கள அனுபவங்களையும் பண்பாட்டு ரீதியிலான செயல்பாடுகளையும் ஒரு பரிவர்த்தனைக்கு உட்படுத்தும் பொழுது நாம் இருவருமே ஒரு விதமான கற்றல் இங்கே உருவாகின்றது. இந்த அனுபவங்கள் வழியாக நாம் எவ்வாறு தமிழை முன்னெடுத்து செல்வது என்பதற்கான ஒரு செயல் உத்வேகம் நமக்கு கிடைக்கும். ஏறத்தாழ 70 நாடுகளில் இன்று புலம்பெயர்ந்து தமிழர்கள் மிக பெருமையுடன் வாழ்கின்றார்கள். எனக்கு தெரிந்தவரை 5600 தமிழ்ச்சங்கங்கள் உலகெங்கிலும் இருக்கின்றன. 5600 தமிழ்ச்சங்கங்கள் உலகெங்கிலும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணியை தமிழுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓரளவேனும் இவர்களை ஓரணியில் திரட்டி ஒரு பண்பாட்டு பரிவர்த்தனையை இவர்களுடன் நாம் சேர்ந்து செய்ய முடியும் என்றால் அது நாம் ஆற்றக்கூடிய பெரும் பங்காகும். எனக்கு அடுத்தபடியாக முக்கிய விருந்தினர் திருமதி உமா அவர்கள் பேச வேண்டியிருப்பதால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இது ஒரு உண்மையிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாலை பொழுதாக இருக்கின்றது. பேராசிரியர் லியோ அவர்களின் புத்தக வெளியீடு தமிழ் வளர்ச்சியில், தமிழ் முன்னெடுப்பில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியையும் இந்த நிகழ்வை ஏற்படுத்திய சுங்க தலைவர் திரு கிருபானந்த சாமி மற்றும் நடராஜன் சார் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசிய புலம்பெயர்ந்தோர் ஆய்வு மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பு உருவாக்கி அதன் இயக்குநராக இருந்து கொண்டு தமிழுக்காக பாடுபடும் ஐயா அவர்களுக்கு அவர்களை வாழ்த்துவோம் பலத்த கரகோஷத்தோடு. உலகம் முழுவதும் தமிழர்கள் தமிழில் பேசிக்கொண்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து அருமையான கருத்துரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.